திருச்சிற்றம்பலம். பிறவி வேண்டாமை அப்படின்னு நிறைய அருளாளர்கள் பாடியிருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும்னு பாடிட்டு, அப்படி ஒரு பிறவி இருந்தால் அது உன்னை தொழுவதற்கான பிறவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அப்பர் பெருமானும் தில்லையில் இருக்கும்போது பெருமானை பார்க்கறதுக்காகவே எனக்கு இன்னொரு பிறவி வேணும் பாடியிருப்பாங்க. அப்போது பிறவி வேண்டுமா வேண்டாமா? பிறவாமைதான் வேண்டும். அப்படி ஒரு பிறப்பு உண்டென்றால் நமக்கு இந்த இறைவனையே பூசிக்க வேண்டும் என்ற பிறவி வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். இறைவனை தொழுவது இனிமையான ஒன்று என்றால், அந்த இறைவனை அறிவது சிறந்தது என்றால், அந்த இனிமையை அந்த சுகத்தை தரும் இந்த மனித பிறவி சிறந்ததாகத்தானே இருக்க வேண்டும். அதனால தான் எல்லாரும் பிறவாமை வேணும்னு கேட்பாங்க. அப்படி இல்லை சாமி, முடியல, ஏன்னா வினை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? திரும்ப திரும்ப பிறவி வந்துட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு பிறவி கிடைத்தால் உன்னை தொழுவதற்கான பிறவி தான் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே இந்த மனித பிறவியை துன்பம் நிறைந்தது என்று தான் அழுத்து கொள்கிறாங்க. துறவிகள் கூட பிறவி பெரும் கடல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிறவியை பிணி என்றும் சொல்லி பயமுத்துறாங்க. நாவுக்கரசர் சொல்கிறாருனால தில்லையில் அந்த சிவனை காண்பது எவ்வளவு இன்பம் தரக்கூடியது, அந்த இன்பத்திற்காகவே மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறவி வேண்டும் என்கிறார். இறை அனுபவம் இன்பமானது என்றால் அந்த இன்பத்தை தரும் மனித பிறப்பும் இனிமையாகத்தானே இருக்க வேண்டும். பெருமானை தரிசிக்கும் போதோ பெருமானை பூசிக்கும் போதும் இருக்கக்கூடிய அந்த இன்பமானது உணர்ந்தால் மட்டுமே முடியும். திருச்சிற்றம்பலம்.